புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், சசிகலா போட்ட புதிய டீல். பொறுத்திருங்க, கட்சி யாரும் பிளவுபடுத்தாதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம், ஒரே ஒரு அடையாளம் அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை நாம் யாரும் பிளவுபடுத்தவோ விரிசல் ஏற்படுத்தவோ கூடாது அப்படின்னு சசிகலா அவர்கள் செங்கோட்டையனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு புறம்பாகவும் தொண்டர்களுடைய ஒற்றுமைக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மீண்டும் மீண்டும் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்த அதிமுக இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது, நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இதெல்லாம் ஏற்படுத்திய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பின்னடைவில் இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியுதா தெரியல. ஆனால் நம்ம பொறுத்திருக்கணும். பிளவுபடுத்தி நம்ம பார்க்கணும். அப்படின்னா நம்ம இருவரும் தலைவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு ஒரு புதிய அப்டேட்டு செங்கோட்டையனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும். நீதிமன்றத்தில் இரட்டை இலை சின்ன வழக்கு இருக்குது, பொதுச் செயலாளர் வழக்கு இருக்குது. இந்த இரண்டு வழக்குகளும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்துவிட்டால், ஒருவேளை ஒரு கட்சியில் இரு பிரிவுகள் பிரிந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டால், தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் மூலியமாக தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இரட்டை இலை சின்னங்கிறது யாருக்குமே இல்லை அப்படின்னு முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானால், எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சின்னம் கிடைக்காமல் போனால் 2026 தேர்தலுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடி மட்டும் இல்லை, தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணிக்கு நெருக்கம் காட்டக்கூடிய, கூட்டணிக்கு ஒரு இணக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழல் போய்கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமான தீர்ப்புகள் ஓ பன்னீர்செல்வத்தின் பக்கம் வந்தால், ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை முன்னெடுக்கக்கூடிய, தலைமைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுகவை உருவாக்கி கட்டமைத்து சட்ட திட்டங்களை வகுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு அதிகாரம் தான், தொண்டர்கள் மத்தியில் அதிகாரம் இருக்குது. தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ, தொண்டர்கள் யாருக்கு வாக்களித்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த தலைமை தான் அதிமுகனுடைய தலைமையாக இருக்கணும் அப்படின்னு சட்டத்திட்டங்களில் பைலாவில் கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் தொண்டர்களுடைய உரிமைகளை பறிக்கப்பட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற விதிகளை மாற்றி தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பொதுச் செயலாளருங்கிற ஒரு பைலாவை மாற்றி சட்டத்திட்டங்களை உண்மைக்கு புறம்பாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி பின்வரும் நாட்களில் நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்புகளிலும் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தீர்ப்புகளாகத்தான் அமையும். நம்ம பொறுத்து இருக்கணும். அதனால் கட்சி நம்ம பிளவுபடுத்த வேண்டாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செங்கோட்டையனுடைய ஒரு ஒப்புதல், இவர்கள் மூவரினுடைய ஆலோசனைகளும் எஸ்பி வேலுமணியும் இதற்கு ஒருங்கிணைத்த செயல்பாடுகளில் இறங்கியிருக்கிறதாகவும் தகவல் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பிளவுபடுகிறது, விரிசல் ஏற்படுகிறதுனா அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய அடையாளமாக திகழக்கூடிய மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்த தலைவர்களுடைய வழியில் வந்த நாம் பல்வேறு பணிகளில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோம், பல்வேறு பொறுப்புகளில் அதிகாரத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல நாம் இருந்து கட்சி பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலை நாமளே உருவாக்கி விடக்கூடாது, பொறுத்துருங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் போட்ட புது பிளான் படி கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. ஏன்னா இதற்கிடையில தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் வைத்திலிங்கம் சசிகலா அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளும் பேசப்பட்டது. அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் கட்சி யாரும் பிளவுபடுத்தாதீங்க, கட்சிக்குள் யாரும் விரிசல் ஏற்படுத்தாதீங்கன்னு சசிகலா அவர்கள் செய்தியாளர் பத்தியில் சொல்லியிருப்பாங்க. இது செங்கோட்டையன் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன அசைன்மெண்ட்டு. அதனால் தலைமையை மாற்றுவதற்கு தயாராகி கொண்டிருந்த அதிமுகனுடைய சில முக்கிய சீனியர்கள், முக்கிய புள்ளிகள் கொஞ்சம் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய ஆலோசனையும் நம்மளுடைய கருத்துக்களையும் கேட்டு அவருடைய முடிவை மாற்றிக்கொள்கிறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் காலங்கள் இருக்கிறது, இன்னும் ஓராண்டு தேர்தல் இருக்கிறது. அதற்கு முன்பாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும், பொறுத்திருக்கலாம். கட்சி அவசரப்பட்டு பிளவுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சசிகலா கொடுக்கக்கூடிய புதிய அப்டேட்டின் மூலிமா தான் தற்போது அடுத்த கட்ட நகர்வுகள் போய்கிட்டு இருக்கு. வைத்திலிங்கம் சசிகலாவை சந்தித்த பிறகு கட்சிக்குள்ள தலைமை மாற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை ஒரு பக்கம் மேற்கொண்டு அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட, எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு இணக்கத்தையும் நெருக்கத்தையும் காட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் தலைமையை மாற்ற நம்ம முயற்சி பண்ண, இங்கே பாஜக கூட்டணியில் இணக்கம் காட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு. இது ஒரு பக்கம் வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனாலும்
தலைமைக்குள் பொறுப்புகள் யார் யார் என்னங்கிறத நம்ம உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டு இருக்குதுங்கிறதுல ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலியமா பல்வேறு கருத்துக்களும் உள்ளுக்குள்ள பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் போய்கிட்டு இருக்கிறதாக தகவல் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி சீனியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால புதிய புதிய அப்டேட்டுகள் அவர்களுக்கு கிடைக்காதனால எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படுறதுனாலையும் அதிமுகவில் ஒரு சுணக்கமான ஒரு தகவலாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது. பொறுத்து இருக்கலாம். பாஜகவுடன் அதிமுக நெருக்கம் காட்டுறாங்க கூட்டணிக்கு. அதே நேரத்தில் தலைமைக்கும் பிரச்சனை வரக்கூடிய சூழலும் இருக்குது. இரட்டை இலை சின்னம், கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவி, இதற்கு இரண்டிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில் இடி இருக்கிறவாறு செய்திகள் வந்தால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த சலசலப்பு சமாதானமாக போவார்களா, ஒற்றுமையாக போவார்களா, மீண்டும் பிரிந்து நான் பெரியவர் நீயே பெரியவர் அப்படின்னு பாகுபாடு பார்த்து கொண்டு அதிமுகவை கோட்டை விடுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் கட்சியை ஒன்றிணைக்கணுங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மிகப்பெரிய அஜெண்டாகவும் சசிகலாவுடைய அஜெண்டாகவும் நம்ம யாரும் கட்சியை பிளவுபடுத்த வேணாம், யாரும் கட்சியிலேருந்து நீங்க வேணாம், ஒன்றிணைந்து நம்ம செயல்பட்டாலே மீண்டும் பழையபடி நம்ம வலுவான ஒரு இயக்கமாக கொண்டு வரலாங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. இதுக்கு தடையாக இருப்பது ஒரே ஒரு நபர் தான், அது எடப்பாடி பழனிசாமி தான். கூட இருக்கக்கூடிய சில 4 பேர் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. மீதி பேரெல்லாம் தொண்டர்களிலிருந்து முக்கிய நிர்வாகிகளிலிருந்து எல்லாரும் கட்சி ஒன்றுபடணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய 4 பேர் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தடை போட்டு கொண்டிருக்கிறார்கள், தவறான ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறாங்கிற பெரிய குற்றச்சாட்டும் அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல வருகின்ற போது கட்சியில் யார் தலைமை, யார் பொதுச் செயலாளர், யார் ஒருங்கிணைப்பாளர், யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற புள்ளி விவரத்தோட அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில் பஞ்சாயத்து பண்ணி சமரசம் பண்ணி ஒரு முடிவையும் ஒரு தீர்ப்பையும் கொடுப்பது, பின்னாடி இருந்து இயக்குவது யார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.